ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ மாவட்ட வாரியா இறுதி பட்டியலை என்று வெளியிட போறாங்களா? ரேஷன் ஷாப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்காங்க. இது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் ஷாப்ப பத்தி ஒரு முக்கியமான அப்டேட்ட நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரேஷன் ஷாப்ல ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க? இது குறித்து ரிசல்ட்ல பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு முக்கிய தகவல்களா குறிப்பிட்டு சொல்லிட்டேங்க. அது மட்டுமே கிடையாது. ரேஷன் ஷாப்ல பார்த்தீங்கன்னா, யாருக்கு முக்கியத்துவம்? ஏன்னா எம்ப்ளாய்மென்ட் சீனியாரிட்டி இருப்பவர்களுக்கு முதற்கட்டமா முக்கியத்துவம் தர இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாய்மென்ட் சீனியாரிட்டி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்ல முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எம்ப்ளாய்மென்ட் சீனியாரிட்டி மூலமா போறவங்கள அனைத்து நபர்களுக்குமே ரேஷன் ஷாப்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க, மொத்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா பணி வாய்ப்பை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரேஷன் ஷாப்பை பத்தி தான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க? ஸோ கிட்டத்தட்ட நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டதுங்க ரேஷன் ஷாப்ல. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆஹ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரிகளுக்கு இந்த டைம் ரேஷன் ஷாப்ல வாய்ப்புகள் அள்ளி இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரே மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 1200 பேர் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்களா, இது உண்மைதானா அப்படின்ட்டு ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆடியோ அப்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆடியோ அப்டேட்ல நாமக்கல் மாவட்டத்துல மட்டுமே 1200 பேர் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆடியோ அப்டேட் வந்திருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டா மட்டும்தான் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா கிடைச்சா மட்டும்தான் அது உண்மையா இல்லையான்றது நமக்கே தெரிய வருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்ல நிறைய ஃபேக்கான அப்டேட் எல்லாமே இருக்கு. ஸோ அதை எல்லாமே நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஆடியோ அப்டேட் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு கன்வர்சேஷன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாய் வழியாக பேசக்கூடிய அப்டேட் மட்டும் தாங்க. ஸோ இந்த மாதிரி 1200 பேர் ஒரே மாவட்டத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சில ஆடியோ அப்டேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால அது எல்லாமே நீங்க இக்னோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அபிஷியலா நமக்கு இன்னும் எந்த விதமான ரிசல்ட் சம்பந்தமா அப்டேட்டும் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற ரிசல்ட்டோடைய அப்டேட்டும் அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தில் தான் கொடுப்பாங்க. SMS, மெயில், உங்களுக்கு லெட்டர் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியிடுவது கிடையவே கிடையாது. அறவே கிடையாதுங்க. SMS, மெயில் இந்த மாதிரி ரிசல்ட்டை வெளியிட்டுல எந்த விதமான குளறுபடியும் கிடையாதுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல எந்த விதமான கிடையாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற 2021 இந்த மே 2021 தேதிகள்ல ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டத்துக்கு நேரடி நேர்காணலே முடிக்காம இருக்கு. அந்த மாவட்டங்களை தவிர மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் விஜயகாந்த் அவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான முடிவுகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்து ரேஷன் ஷாப்ல ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் வேகன்சிஸை அள்ளி எடுக்க போறாங்க. குறிப்பிட்ட அளவு வேகன்சிஸ் கிடையாது. ஒரு 10,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டுக்கு முன்னாடி ஒரு தினங்கள்ல நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால வேகன்சிஸ் அப்டேட்டும் விரைவில் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுல கிளிக் வச்சுக்கோங்க. ரிசல்ட் கண்டிப்பாக வரும் திங்கட்கிழமையில இருந்து நாம எதிர்பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் இந்த 2 தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பான மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தில் மட்டுமே நம்மளால எதிர்பார்க்க முடியுங்க. தகவல் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ மாவட்ட வாரியா இறுதி பட்டியலை என்று வெளியிட போறாங்களா? ரேஷன் ஷாப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்காங்க. இது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரேஷன் ஷாப்ல ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து ரிசல்ட்ல பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு முக்கிய தகவல்களா குறிப்பிட்டு சொல்லிட்டேங்க. அது மட்டுமே கிடையாது, ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா யாருக்கு முக்கியத்துவம், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருப்பவர்களுக்கு முதற்கட்டமா முக்கியத்துவம் தர இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் என்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி மூலமா போறவங்கள அனைத்து நபர்களுக்குமே ரேஷன் ஷாப்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க, மொத்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா பணி வாய்ப்பை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ரேஷன் ஷாப்பை பத்தி தான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க? ஸோ கிட்டத்தட்ட நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டதுங்க ரேஷன் ஷாப்ல. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரிகளுக்கு இந்த டைம் ரேஷன் ஷாப்ல வாய்ப்புகள் அள்ளி இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரே மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 1200 பேர் பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்களா, இது உண்மைதானா அப்படின்ட்டு ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆடியோ அப்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமா, ஸோ நமக்கு கிடைக்கப்பட்ட ஆடியோ அப்டேட்ல நாமக்கல் மாவட்டத்துல மட்டுமே 1200 பேர் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆடியோ அப்டேட் வந்திருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டா மட்டும்தான் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா கிடைச்சா மட்டும்தான் அது உண்மையா இல்லையான்றது நமக்கே தெரிய வருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்ல நிறைய ஃபேக்கான அப்டேட் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஆடியோ அப்டேட் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு கன்வர்சேஷன், ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாய் வழியாக பேசக்கூடிய அப்டேட் மட்டும் தாங்க. ஸோ இந்த மாதிரி 1200 பேர் ஒரே மாவட்டத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சில ஆடியோ அப்டேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால அது எல்லாமே நீங்க இக்னோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அபிஷியலா நமக்கு இன்னும் எந்த விதமான ரிசல்ட் சம்பந்தமா அப்டேட்டும் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற ரிசல்ட்டோடைய அப்டேட்டும் அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தில் தான் கொடுப்பாங்க. SMS, மெயில், உங்களுக்கு லெட்டர், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியிடுவது கிடையவே கிடையாது, அறவே கிடையாதுங்க. SMS, மெயில் இந்த மாதிரி ரிசல்ட்டை வெளியிட்டுல எந்த விதமான குளறுபடியும் கிடையாதுங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல எந்த விதமான கிடையாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற 2021 இந்த மே 2021 தேதிகள்ல ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்டத்துக்கு நேரடி நேர்காணலே முடிக்காம இருக்கு. அந்த மாவட்டங்களை தவிர மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் விஜயகாந்த் அவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான முடிவுகள் அடிப்படையில பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்து ரேஷன் ஷாப்ல ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் வேகன்சிஸை அள்ளி எடுக்க போறாங்க. குறிப்பிட்ட அளவு வேகன்சிஸ் கிடையாது, ஒரு 10,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டுக்கு முன்னாடி ஒரு தினங்கள்ல நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால வேகன்சிஸ் அப்டேட்டும் விரைவில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் வச்சுக்கோங்க. ரிசல்ட் கண்டிப்பாக வரும் திங்கட்கிழமையில இருந்து நாம எதிர்பார்க்கலாம். திங்கள், செவ்வாய் இந்த 2 தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பான மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தில் மட்டுமே நம்மளால எதிர்பார்க்க முடியுங்க. தகவல் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.